வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு முழுவதும் ஆவலுடன் எதிர்பார்த்த பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியின் 18வது தவணையானது அக்டோபர் 5ஆம் தேதி செலுத்தப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. அதன் பிரகாரம் அனைவரின் வங்கி கணக்கிலும் செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது ஆன்லைன்ல உங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கா, பிஎஃப்எம்எஸ் போர்ட்டல்ல போயிட்டு எப்படி உங்க வங்கி கணக்குக்கு பணம் ப்ராசஸ் ஆயிருக்கா ஆகலையா, இகேவைசி முடிச்சவங்க எப்படி செக் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் இதுவரை 17 தவணை தொகைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 18வது தவணை தொகையானது அக்டோபர் 5ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. அதன் பிரகாரம் நீங்க உங்களோட கேஒய்சி முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்க வங்கி கணக்குக்கு வரும். ஒரு சிலருக்கு இதுவரை வங்கி கணக்கில் பணம் வந்து சேரவில்லை. அவங்க எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ நம்ம இப்ப pmkisan.gov.in இந்த வெப்சைட் நம்ம இங்க ஓபன் பண்ணிட்டோம். இந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க். இங்க பாத்தீங்க அப்படின்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு. இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளஸ் இங்க இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா 4 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு கெட் டேட்டா மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் டீடைல்ஸ் ஃபுல் ஹிஸ்டரி இங்க வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேல கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இங்க 2 விதமா சர்ச் பண்ணலாம். ஒன்னு மொபைல் நம்பர் இல்லது ஆதார் நம்பர். ஸோ நம்ம மொபைல் நம்பர் மூலமா சர்ச் பண்றதுனால மொபைல் நம்பர் இங்க என்ட்ரி பண்ணிட்டு இங்க கொடுத்துக்கிற கேப்சாவை கொடுத்துட்டு கெட் ஓடிபி மேல கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் 4 டிஜிட் ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி இங்க என்ட்ரி பண்ணிட்டு கெட் டீடைல் மேல கிளிக் பண்ணுங்க. கொடுத்ததுமே இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க வந்துருச்சு, அந்த நேம் வந்துருச்சு. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டஸ்க்காக நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க போட்டு இங்க கொடுத்துக்கிற கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிஜிட் ஓடிபி உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஸோ நம்ம இங்க அந்த 4 டிஜிட் ஓடிபி இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு கெட் டேட்டா மேல கிளிக் பண்ணிருங்க. ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இங்க 17 காமிச்சிருக்கு. ஸோ நம்ம 18வது தவணை தொகையை செலக்ட் பண்ணிக்கிறோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்துருச்சு. டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. 18வது தவணை நம்ம செலக்ட் பண்ணதும் இங்க பாத்தீங்க அப்படின்னா எஃப்டிஓ ப்ராசஸ்டு எஸ் வந்துருச்சு. ரீசன் ஃபார் எஃப்டிஓ டிரான்சாக்சன் எஃப்டிஓ எதுவுமே வரல. பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ல ப்ராசஸ் தான் வந்திருக்கு. பேமெண்ட் மோடு ஆதார். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வரல. ஏன்னா ஒரு சில சமயத்துல இந்த சர்வர் லேட்டா தான் அப்டேட் பண்ணும். ஸோ நம்ம அமௌண்ட் வருமா, நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருமா வராதா அப்படிங்கறது நம்ம பிஎஃப்எம்எஸ் போர்ட்டல்னு சொல்லுவோம். அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது மூலமா நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்க இது உங்களோட லேப்டாப்போ மொபைல் போன்லயோ செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம குரோம் போயிட்டு pfms.nic.in இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட ஹோம் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க டிபிடி ஸ்டேட்டஸ் ட்ராக்கர் இது மேல கிளிக் பண்ணிக்கங்க. இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிபிடி ஸ்டேட்டஸ் பெனிஃபிஷரி பேமெண்ட் டீடைல்ஸ்ல ஆப்ஷன்ஸ் நம்ம போறோம். இங்க கேட்டகரியில பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் பேமெண்டோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க இங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் சம்மான் நிதி தான் செக் பண்ண போறோம். ஸோ பிஎம் கிசானை செலக்ட் பண்ணிட்டோம். இங்க டிபிடி ஸ்டேட்டஸ்ல 2 ஆப்ஷனுக்கு ஒன்னு பெனிஃபிஷரி வேலிடேஷன், அடுத்தது பேமெண்ட் இருக்கு. நம்ம செக் பண்ண போறது பேமெண்ட் தான். ஸோ நம்ம பேமெண்ட் எடுத்துட்டோம். இங்க அப்ளிகேஷன் ஐடி எது போடணும் அப்படின்னா நம்ம நோ யுவர் ஸ்டேட்டஸ்ல நம்ம அப்ளிகேஷனை காப்பி பண்ணோம்ல பிஎம் கிசான, அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் இங்க போடணும். நான் என்னோட அப்ளிகேஷன் நம்பரை இங்க என்ட்ரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க கொடுத்துக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கங்க. கேப்சாவை கொடுத்துட்டு சர்ச் மேல கிளிக் பண்ணுங்க. சர்ச் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே பேமெண்ட் டீடைல்ஸ் ஷோ ஆகும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 17வது தவணை இன்கம் சப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 17 சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. யூடிஆர் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆனா 18வது தவணைக்கு இங்க ஷோ பண்ணல. ஸோ அந்த டீடைல்ஸையும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது ஆல்ரெடி வேலிடேஷன் ஆகிடுச்சு. ஃபண்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. 27 செப்டம்பருக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாங்ஷன் பாத்தீங்கன்னா 1 அக்டோபருக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. பேங்க் ரிசீவ் 27 செப்டம்பருக்கு ரிசீவ் பண்ணிட்டாங்க பேங்க் அந்த ஃபைலை.
கிரெடிட் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் பெண்டிங் அட் பேங்க்னு வந்திருக்கு. காரணம் என்னன்னா சாட்டர்டே ஒரு சில பேங்க்ல ப்ராசஸ் ஆகாம இருக்கலாம். அதனால ப்ராசஸ் ஆகல, உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங் தான் காமிக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபண்ட் ஸ்டேட்டஸ்ல ஏஜென்சி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பா வரும். இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோல நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். உங்களோட பிஎம் கிசான் சம்மான் நிதியோட அமௌண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா, அது இல்லாம பிஎஃப்எம்எஸ் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு எப்படி பேமெண்ட் டீடைல செக் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.